காட்டு மாடு இருக்காங்க அப்படியா? ஒரு காலம்பட கட்டுற அக்கா வீட்டு சாய் வாங்க போவாங்க. அக்கா வீட்டுல பார்த்தோம்னா ஒரு மாடு சரியான பெரிய மாடு. இந்த மாதிரி பிளேஸ் நல்லா இருக்கு. ஒரு அக்கா ஒரு சாக்லேட் வீட்டில் கட்டி சாக்லேட்டை வீட்டு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இது பைக்கு போரு கட்டி போகிறாங்க. அது BMW பைக். இதில் ஒரு அமௌண்ட் போட ஒன்று போகணும். வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க. சல்லுன்னு போயிருக்காங்க. எப்படி விளையும் பாரு, பிளேஸ் நல்லா இருக்க. 8 இருக்கு இந்த மரங்களாம். அப்படியே விரைச்சிட்டு அப்படியே வலுவன் ஆயிடுச்சு. இன்னும் 16 கிலோமீட்டர் தாங்க. எனக்கு ஆசையாக இருக்கு நம்ம எடுக்கணும்னு. பார்ப்போம், போகும்போது நேரம் இருக்குல்ல. இது யாரு? கூப்பிடல, கூப்பிடு, கத்தி கூப்பிடு. மேலே ஏறுதப்பா. இல்லை இல்லை பைக்கில் சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் போகுது. அப்போ அவன் சொல்லு என்ன சொல்லு வேலைக்கு வீட்டில் இருக்கா? வேலைக்கு தான் வீட்டில் இருக்காது. இல்லை ரோடு கீழேயா? இப்படி பாஞ்சு போய் விழுந்துரும். இந்த படத்தெல்லாம் வரும்ல அந்த மாதிரி. காலை அடைக்கல.
அப்படியா? அதான் வெடி வாடம் அப்படியே அடிக்கி. இல்லை இல்லை சவதி கையில் அடி முட்டை இருக்கின்றது. அங்கே போட்டோம். எப்படி போகிறான் மத்தியா சம்சுதுன்னு. பயங்கரம் இல்லை 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 எப்படி போகிறான் போயிடுறான். அப்படி சொல்லிடு. அங்க போகணும். அப்படியா? அங்க போகணும். அங்க போகணும். அங்க போகணும். அப்படியா? வேற லெவலில் இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் பெண்டு எடுக்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். போக போக பையமே இல்லை. இந்த ரோட்டில் டக்குன்னு பிரேக் அடிக்கக்கூடாதுங்க, வலி கூட்டுற ரோடு. இந்த சைடு வந்தோன்னா கார் நிறைய வருது, பஸ் வருது. மத்தனை பூண்டு குளிர்தான் செய்யுது. எப்படி ஆடி போறான்னு வந்துடும். இல்லை ரொம்ப குளிருதுடா. ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கு. அதான் வழுக்கும். போங்கடா. ஏறி போய் சுத்து சொல்லி நிற்க தங்கு போனேன். இதில் ஒரு ரோடை போட்டு விட்டா என்னமா போட்டு ரொம்ப வருஷமாக கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் மெதுவாக போகிறது நல்லது. டக்கு டக்குன்னு வலிக்கி விட்டுரும். அங்கங்கே போட்டுருக்காங்க பாதி தூரம். எவ்வளோ காரம் நீங்கள் வர்றா? என்ன இது?
நான் கொஞ்சம் நான் கொடுத்துட்டு வந்துடுதா? போ 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 போ. என்ன ஜேசிபி தான் வரணும். குளிருதே, நான் க்ளவுஸ் போடலை, அதனால குளிர் ரொம்ப குளிருது. க்ளவுஸ் உள்ளே வச்சு அடைச்சிட்டேன். இந்த க்ளவுஸ் ரைடிங் க்ளவுஸ் தான். பயங்கரமாக குளிருது. குளிர்னால பைக்கு ஓட்டையே முடியலங்க. எவ்வளோ டிராஃபிக்கு. முன்னாடி நிறைய பேர் போகிறாங்க. கையை ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட்டப்பா. கை விரைச்சிட்டு சில்லுன்னு இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஐயா, நான் சொல்கிறக்கு உங்களுக்கு ஃபீலிங் ஆகாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஆகும் ஃபீலிங்கு எப்படி இருக்குன்னு. என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃப்ரீசரில் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு அதே மாதிரி இருக்குங்க. அதோட மோசமாக இருக்குது. என் வாழ்க்கையில் இப்படி தான் பார்த்துருக்கேன். இல்லை கை சில்லுன்னு ஆகுதுல, க்ளவுஸ் ஆட் எடுத்து போடலாமோ? கொஞ்சம் சேஃபாக போகிறது நல்லது. குளிக்கியா ஃபால்ஸ்? விரைஞ்சி போ, உடம்பு ஃபுல்லாக இதாக இருக்குது. ரெயின் கோட் போட்டால் குளிராதோ? கையெல்லாம் செத்து போயிட்டு கையும். கையை விரிச்சிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு. பைசா வாங்குறாங்களோ? அதான் நான் பார்த்தேன். என்ன கூட்டமாக இருக்கு? இல்லை இந்த ஃபால்ஸில் நிற்போம்ல, வெயிட்டாக இருக்கும். இதாங்க ஃபேமஸான ஃபால்ஸு. குளிக்கலாமாங்க? குளிக்கக்கூடாது, சும்மா பார்க்கலாண்ணே.
பயங்கரமாக இருக்கும். வரும்போது எல்லாம் சுற்றி பார்க்கலாங்க. நானும் போயிடுவேன் கரெக்டாக. எவ்வளோ கூட்டம் இது பார்க்கறதுக்கு. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இவ்வளோ இதுக்கு வராது. ஏன்னா நேற்று தீபாவளி, ஏன்னா இன்றைக்கி லீவு, அதனால இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்கேயே கூட்டம் வரப்போ கொடைக்கானல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.